நம்மளால் எவ்வளோ தூரம் போய் இறங்கி ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் வந்து எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டார். ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தார். காங்கிரஸில் வந்து ஒரு பெரியாருடைய பேரன்றதுனால மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தார். கடைசி வரையும் பகுத்தறிவுவாதியாக இருந்தாருங்கிறது தான் உண்மை. அது கொஞ்சம் கூட அந்த பெரியாரோட கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட ஒரு இது பெறலவே இல்லை ஆக்சுவலாக வந்து. ஆனால் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரோட தோளில் பயணம் பண்ணிட்டு அது இது மாதிரி வந்து இந்த சீட்டுக்காக வந்து திராவிட கட்சிகளை சார்ந்திருக்கிற விஷயத்தை வந்து பர்சனலாக அவர் விரும்பலை. மேலிடம் இது விரும்பினா கூட பர்சனலாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தனியாகவே வந்து தனித்தே வரணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதான் சொல்லுவார் அவர். ஈவிகேஎஸை பொறுத்த மட்டும் இப்போது ஈரோடு கிழக்கில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவர் வந்து உடல்நிலை வந்து அப்பப்போ சரியில்லாதனால வந்து அவர் சரியாக முழுமையாக ஃபங்க்ஷன் பண்ணாரா சொல்ல முடியாது. அவரை நான் கடைசியாக சந்தித்த போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் ரிட்டையர் ஆகிட்டு தன்னோட மகனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தார். அதனால தான் எம்எல்ஏவாக அவரை நிற்க வச்சார். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டு இவர் எம்எல்ஏ ஆக வேண்டி வந்து அது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயமாக மாறிடுது ஆக்சுவலாக. ஆனால் அந்த இறப்புலேருந்தே வந்து அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதனால் வந்து நான் பார்க்குற சமயத்தில் கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப உடல்நிலை முடியாது தான், பேசுகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் சொல்கிறத பார்த்தா வந்து இதோடு நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், பாலிடிக்ஸில் இதுக்கப்புறம் நம்மளால் செயல்பட முடியாதுன்ற லெவலில் தான் அவர் இருந்தார். அந்த மாதிரி பல தடவை அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில கிளம்பும்போது அப்படி தான், அந்த கேட்டு பக்கத்தில் யாராவது ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்களா, பார்க்க முடியாமல் நிற்கிறாங்களா, இல்லை அவரோட பிஏவை சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க, ஏன் இவங்களாம் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, என்ன விஷயம், எதுக்காக வந்தேன், அதெல்லாம் கேட்டுட்டு எதுவும் ஒன்று கண்டுக்காத அவர் பாட்டுக்கு நேரம் வந்தோமா காரில் ஏறணுமான்னு போகவே மாட்டார். அவர் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் காலையில் வந்த ஒரு செய்தி, அது வந்து ஒரு வருந்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு. காங்கிரஸின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களின் மறைவு அப்படின்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிக மூத்த ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்காரு, பெரியாரின் பேரன் வேறு அப்படின்னு நிறைய அவருக்கு ஒரு அரசியல் அடையாளங்கள் நிறைய இருக்கும்போது நீங்கள் அவர் கூட நிறைய பழகிருக்கீங்க அப்படின்ற வகையில் அவருடைய அந்த இறப்பு அப்படின்றது எப்படி இருக்குது? இல்லை, முதல்ல அவருடைய இறப்பு வந்து பெரியாருடைய பேரன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் பெரியாரே வந்து காங்கிரஸில் தானே அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார், அரசியல் ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இவருடைய அப்பாவும் காங்கிரஸில் தான் திமுகவில் இருக்கார். அப்புறம் தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பித்து தனியாக போகிறாரு. இவர் வந்து காங்கிரஸில் தான் இருக்கார். அப்புறம் ஆனால் இவர் வந்து தீவிர சிவாஜி ரசிகர் இவர் ஆக்சுவலாக. அப்படியா? ஆமாம். அதனால் வந்து சிவாஜியோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அந்த 84-87 காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சிவாஜிக்கு வந்து காங்கிரஸில் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து அவருக்கு காங்கிரஸை விட்டு விலகி அவர் வந்து அந்த ஜானகி அம்மா ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல ஜானகி அம்மாவை சப்போர்ட் பண்ணார் சிவாஜி. ஆனால் வந்து அஃபிஷியல் காங்கிரஸோட நிலைமை வந்து ஜெயலலிதா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஜானகி வந்து தனியாக போய் அவங்க வந்து தனியாக தேர்தலில் போட்டி போட்டாங்க. அந்த சமயத்தில் சிவாஜியும் ஜானகிக்காக ஆதரவு தெரிவித்து ஒரு தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியில் அவரும் சிவாஜியோடு சேர்ந்து அவங்க போட்டி போட்டாங்க, ஜானகியோட கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாங்க. அதில் அவர் தோத்துட்டார் சத்தியமங்கலத்தில். அப்படி எந்த சத்தியமங்கலத்தில் 84 வந்து காங்கிரஸ் சார்பாக வின் பண்ணாரோ அந்த சத்தியமங்கலத்தில் 89 அவர் தோத்துட்டார். அப்புறம் தோற்ற பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நாள் ஒரு பெரிய கேப்பு அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2004 வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்பி ஆகிறாரு. எம்பி ஆனவுடனே டெல்லிக்கு போய் மந்திரியாகவும் ஆகிறார், தொழில்துறையில் வந்து இணையமைச்சராக வர்றார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் வருது. அந்த கேப் வந்ததுக்கப்புறம் இப்போ ஈரோடு கிழக்கில் போட்டி போட்டார். அவங்க சன்னு முதல்ல போட்டி போட்டார், இப்போது அவர் போட்டி போட்டார். அதுக்கு முன்னாடி வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ஸில் வந்து 19 வந்து அவருக்கு வந்து திருப்பூர் தொகுதி கேட்டார், கொடுக்கல. கோபிச்செட்டிப்பாளையத்தோடு திருப்பூர்னு மாற்றிட்டாங்க, திருப்பூர் தொகுதி கொடுக்கல. அவருக்கு தேனி தொகுதியில் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. ஓகே. அப்போயே அவர் என்கிட்ட சொன்னார், நான் எனக்கு இது கடைசி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, என்னால் தவிர்க்க முடியல. ஆனால் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏதோ கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில் கொடுத்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தேனி தொகுதிக்கும் நமக்கும் ஒரு பெரிய இது கிடையாது, அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அவர் எதிர்பார்த்தபடியே அவர் வந்து பன்னீர்செல்வம் இவர் பன்னீர்செல்வத்தோட பையன்ட்டு அவர் தோத்துட்டார் நம்ம பார்த்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது அந்த அவரோட சன் வந்து ஈரோடு எலெக்ஷனில் நின்னார். அங்கே நின்று ஜெயிச்சார் 21. இவரை போட்டி போட சொன்னாங்க. இவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், என் சன்னு போட்டி போடட்டும்னு சொல்லிட்டார். அவர் சன்னுக்கு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு போச்சு. அவருக்கு தான் போச்சு. அவர் சன்னுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அப்போவே அவருக்கு உடம்பு முடியாத இருந்ததுனால கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 வந்து அங்கே அதை கன்டினியூ பண்ணார், அங்கே ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறக்க சுபாவம் உள்ளவர். ரொம்ப அதாவது ஹெல்ப் பண்ணுறதுன்னா வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் போய் இறங்கி ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் வந்து எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டார். ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தார். காங்கிரஸில் வந்து ஒரு பெரியாருடைய பேரன்றதுனால மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தார். கடைசி வரையும் பகுத்தறிவுவாதியாக இருந்தாருங்கிறது தான் உண்மை. அது கொஞ்சம் கூட அந்த பெரியாரோட கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட ஒரு இது பெறலவே இல்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் அந்த கொள்கையை. அது மாதிரி இருந்தார் அவர். அவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். தமிழ்நாடு காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். காங்கிரஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே இது எடுக்கிறதோ ஸ்டாண்ட் எடுக்கிறதோ அப்போல்லாம் வந்து திமுக எடுத்து ரொம்ப கடுமையாக பேசுவார். அதாவது அவர் பேசுகிறது எப்படின்னா கொஞ்சம் நிச்சயமாக அது சர்ச்சையை உண்டாக்குற அளவுக்கு பேசுவார். ஜெயலலிதாவை எதிர்த்து காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா அப்போவும் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் அது ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். வெளிப்படையாக ஆமாம், மனசில் பட்டதை வந்து அவர் சொல்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு தயங்கினதே கிடையாது. ஏன் சார் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நம்ம மனசில் பட்டதை சொல்லிட்டோம் அவ்வளோதான் அப்படின்வார். அப்புறம் அவர் என்ன தான் எதிர்ப்பு வந்தாலுமே கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு தான் பின்வாங்குவார் தவிர மற்றபடி வந்து மனசில் பட்டதை வந்து சொல்லுவார். அவர் வந்து சில சமயம் வந்து காங்கிரஸுக்கு வந்து இவரை மாதிரி ஆள் தேவை அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் தான் நினைப்பாங்க. இப்போது தமிழ்நாடு காங்கிரஸில் பல தலைவர்களாக கூட சில தலைவர்கள் தான் வந்து ஒரு மார்க் ப்ரெசன்ட் பண்ணுவாங்கங்க. அது மாதிரி சில பேர் தான் இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தின்னா அவருடைய இவரை மாதிரி தான் கிட்டத்தட்ட வெளிப்படையாக பேசுகிறவர், பஞ்சண்ட்டாக எல்லாம் பேசுகிறவர், விமர்சனம் பண்ணுறவர். ஸோ அந்த மாதிரி இவரும் அதே மாதிரி தான், ஈவிகேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால் தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து பல தொண்டர்கள் வந்து அவர் விரும்புவாங்க. அதாவது வந்து எதிர்க்கணுன்னாலும் எதிர்க்கிறதுலையும் தீவிரமாக இருப்பார், ஆதரிக்கிறதுலையும் தீவிரமாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு கொள்கை அவர் காங்கிரஸோட ஸ்டாண்டை பொறுத்து அவருடைய ஸ்டாண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டில் அவர் இருந்ததுனால வந்து சில பேருக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்காது. ரொம்ப இதுலேயே பள்ளி பருவத்திலேயே அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரியான. அப்போவே அவர் ஏன்னா குடும்பமே அரசியல் தானுங்க. அவர் அப்போவே அரசியலுக்கு வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்து சென்னையில் வந்து அவர் காலேஜை பர்சியூ பண்ணார். அவங்க குடும்பம் இங்கே சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவங்க மதர் சுலோச்சனா சம்பத், அவங்க ஏடிஎம்கேல பெரிய அவங்க நல்ல ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டியவங்களெல்லாம் இருந்தாங்க. ஈவிகே சம்பத்து உங்களுக்கு தெரியும், அவர் திமுகவை ஸ்தாபிச்சதில் ஒருத்தராக இருந்தார். அவங்க அண்ணாவுடைய வளர்ந்தவர். அவர் திமுக கொள்கை பிடிக்காமல் 63 விலைக்கு போகிறாருன்னு அது வேறு விஷயம். ஆனால் இவர் பொறுத்த மட்டும் இவர் காங்கிரஸில் தான் இருக்கார் தொடர்ந்து இவர். அதனால் வந்து இவர் வந்து அங்கே டெல்லியில் வந்து 2004 கோபிச்செட்டிப்பாளையம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக போனபோது அங்கே டெல்லியில் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணார், ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவரை பொறுத்த மட்டும் வந்து அங்கே டெல்லிலையும் அவர் வந்து அவருக்கு நல்ல பேர் தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து 2004-09 அந்த காலகட்டத்தில் ஒரு மந்திரியாக இருந்தார். அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனியா காந்தியோட நம்பிக்கையெல்லாம் பெற்றவராக தான் இருந்தார். ஆக்சுவலாக வந்து ஈவன் ராகுல் காந்திக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவராக தான் இருந்தார். ஆனால் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரோட தோளில் பயணம் பண்ணிட்டு அது இது மாதிரி வந்து இந்த சீட்டுக்காக வந்து திராவிட கட்சிகளை சார்ந்திருக்கிற விஷயத்தை வந்து பர்சனலாக அவர் விரும்பலை. மேலிடம் இது விரும்பினா கூட பர்சனலாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தனியாகவே வந்து தனித்தே வரணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதான் சொல்லுவார் அவர். காங்கிரஸ் எத்தனை நாள் தான் சார் நம்ம திமுக முதுகில் சவாரி பண்ணுறது அப்படின்றதான் அவரோட கவலையாக இருந்தது. ஆக்சுவலாக அது காங்கிரஸ் வந்து மேலிடம் வந்து வேறு வழி இல்லை எங்களுக்கு, தற்சமயத்தை எங்களை இப்படி தான் போக சொல்கிறாங்க. அது அதிமுகவோட இருந்தாலும் சரி திமுகவோட இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 83-84 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2004 வரையும் வந்து அதிமுகவுடைய தான் வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக இருந்தது. ஈவன் 89 தேர்தலில் கூட உங்களுக்கு ராஜீவ்காந்தியோட சப்போர்ட் தான் ஜெயலலிதாவுக்கு நிறையா இருந்தது பார்த்தோம் நம்ம. ஆமாம், ஜானகி அணியை ஆதரிக்கணுன்ட்டு வீரப்பெல்லாம் போய் அங்கே முட்டி மோதினாங்க. முதல்ல ஆமான்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி கடைசியில் ஜெயலலிதா சொன்னதுக்கு ஏற்றபடி எழுத்து தானே செயல்பட்டாங்க. அதனால தானே ஜானகி அரசு கவுந்தது. அதனால் அவங்க பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 84 வந்து
84 இந்த காலகட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80ல் திமுகவும் காங்கிரஸும் இருந்ததை வந்து 83ல் எம்ஜிஆர் அதை கொஞ்சம் மாற்றி காங்கிரஸோட நெருக்கமாக போனார். அதுக்கப்புறம் அந்த உறவு தொடர்ந்து 84ல் தொடர்ந்தது, 89ல் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 91ல் தொடர்ந்தது. 96ல் தான் வந்து இந்த மூப்பனார் அதை பிடிக்காமல் பிரிஞ்சு வந்தார். அதுக்கப்புறம் வந்து 2001 வந்தது. ஆக்சுவலாக 2001ல் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, காங்கிரஸ் பின்னாடி தள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து தொடர்ந்து காங்கிரஸில் தான் இருக்கார். யார்? தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு போல. மூப்பனார் இறந்த பிறகு வாசன் வந்து காங்கிரஸில் சேர்றார். அது வாசனை வந்து காங்கிரஸில் சேர்த்து மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இளங்கோவன் தான். ஓகே. அதுக்கு வந்து சோனியா காந்தியெலாம் வந்தாங்க அந்த மாநாட்டுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இளங்கோவன் தான். அந்த இணைப்பை வந்து ஏற்படுத்தினது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். ஸோ அதை வந்து அதனால் வந்து தலைமைக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க மேலிட மத்திய இது கூட மத்திய அவருக்கு மேலிடம் சொன்னதை வந்து நிறைய அவர் பல விஷயங்கள் மேலிடம் சொன்னதெல்லாம் அவருக்கு பிடிக்கல சார். ஆனால் அந்த ரெக்கார்டாக சொல்லுவார், இந்த மேலிடம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குது, இது ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு, சொன்னால் கேட்க மாட்டேன்றானுங்க, அதெல்லாம் சொல்லுவார். இப்போவும் காங்கிரஸில் பல பேருக்கு மேலிடம் எடுக்கிற முடிவுலாம் பிடிக்காது. ஆனால் வேறு வழியில் கட்சி கட்டுப்பாடு கருதி அவங்க வந்து அதில் எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காரா? அந்த கருத்துக்களை அதை எதிர்த்து கரெக்டாக நிறையா சொல்லியிருக்கார். மேலிடத்தோட முடிவுகள்லாம் பற்றி 2011க்கு அப்புறம் 2011 2014க்கு அப்புறம்லாம் வந்து மேலிடம் எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து சரி வேறு வழி இல்லை, நம்ம அப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் எப்போதுமே இப்போ ஒருத்தர் வந்து காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டா வச்சுக்கோங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அது வரையும் அவர் கூட ஆதரவாக இருந்தவர் கூட எதிர்கோஷி ஆகிடுவாங்க. அவரை தவிர அவருக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், மற்றதெல்லாம் ஒரு கோஷ்டி தனியாக நிற்கும். அப்புறம் தொடர்ந்து இவரை எதிர்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றாவே சேர மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்தாருன்னா அவரை எடுத்து இன்னொரு கோஷ்டி தனி குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு காங்கிரஸில் எப்போதும் ஒரு 3-4 கோஷ்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இது ஈவிகை இளங்கோவன் இருந்தபோதும் அது இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஈவிகை இருந்ததுனாலே எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. இல்லை இப்போவும் வந்து செல்வ பிறந்தைக்கு எதிராக சில கோஷ்டிகள்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம தமிழ்நாடு காங்கிரஸில் மூக்கு இருந்தால் ஜலதோஷம் இருக்குன்ற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் கோஷ்டிகள் இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா அந்த மேலிடத்துலேருந்து சில தேர்தலும் போது சில கேண்டிடேட் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை சில முடிவுகள் எடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது அவங்க சில முடிவுகளை திணிக்கும் போது இங்கே இருக்கிற சுதந்திரமாக செயல்படணும்னு நினைக்கிற தலைவர்கள் வந்து ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஈவிகேஎஸ் பல தடவை சொல்லியிருக்கார். மேலிடம் வந்து கொஞ்சம் முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க, இது மாதிரி பண்ணியிருக்கலாம், அது மாதிரி பண்ணியிருக்கலாம், சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு யார் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, தவறாக வழிகாட்டுறாங்க மேலிடத்தெல்லாம் வந்து பல தடவை பல்வேறு விஷயங்களில் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது சொல்வார். ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டுனா அதுக்கேற்றபடி அவர் செயல்படுவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஈவிகேஎஸை பொறுத்த மட்டும் இப்போது ஈரோடு கிழக்கில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவர் வந்து உடல்நிலை வந்து அப்பப்போ சரியில்லாதனால வந்து அவர் சரியாக முழுமையாக ஃபங்க்ஷன் பண்ணாரா சொல்ல முடியாது. அவரை நான் கடைசியாக சந்தித்த போது அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே இஷ்டம் இல்லை, ஈரோடு கிழக்கு திமுகவில் வந்து ப்ரெஷர் பண்ணாங்க, நீங்கள் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் நிற்க திமுகவில் சொன்னாங்க நீங்களே நில்லுங்க, நான் என் சன்னுக்கு தான், அவருக்கு இன்னொரு சன் 2 சன் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதுக்கு வந்து எலெக்ஷன் இருந்தது, இன்னொரு சன் இருக்கார், அந்த அவரை நிற்க வைக்கலாம் தான் நானும் பார்த்தேன். பட் ஆனால் வந்து திமுகவில் வந்து நீங்களே நில்லுங்கன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு ஓகே, ஒரு சாலிலாம் சொல்கிறதுனால ஒரு பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நானே நின்னேன். பட் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னால் பண்ண முடியல, எனக்கு ஹெல்த் சரியில்லாதனால இதுதான் என்னுடைய கடைசி எலெக்ஷன், இதுக்கப்புறம் நான் எந்த எலெக்ஷன்லையும் நான் நிற்க மாட்டேன் ஓகே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்காக ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அவருக்கு வந்துட்டே இருந்தது ஆக்சுவலாக. அதனால் அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவர் அசம்பிளியில் கூட சரியாக இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ணாரானா இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா அசம்பிளியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். ஆனால் இந்த வாட்டி அசம்பிளியில் வந்து அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்றதான். ஏன்னா அவர் உடல்நிலை காரணமாக அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏதோ ஒரு அவர் வந்து சரி நம்ம கட்சியில் வந்துட்டோம், எலெக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் போயிருந்தார். ஈவன் தொகுதியில் கூட வந்து அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணால் சொல்ல முடியாது. ஏன்னா தொகுதியில் முத்துசாமி இருந்ததுனால அவர் சொன்னாரே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் எதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப உங்களை அழட்டிக்காதீங்க, ரொம்ப நீங்கள் சிரமப்படாதீங்க அப்படின்னு அவர் முத்துசாமி விட்ட சொன்னார். முத்துசாமிகிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். கிட்டத்தட்ட அவரே தான் அந்த தொகுதியில் விஷயங்கள்லாம் அவரே தான் பார்த்துட்டார். இவர் அவ்வளவும் அதை சீரியஸாகவும் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் பொழுது அவரை மாதிரி வந்து நீங்கள் காங்கிரஸுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலுமே அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலுமே அவருக்கு எதிராக குரல் கொடுக்கறதுல அவர் தயங்கவே மாட்டார். அதாவது அதில் வந்து இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேட்டாங்கன்னா
இதில் நான் கருத்து சொல்ல மாட்டேன், அதில் நான் கருத்து சொல்ல மாட்டேன், இல்லை சார் அப்புறம் பேசுகிறேன், இப்போ பேசுகிறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சமயத்தில் அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அதை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் அவர் பண்ணிக்க மாட்டார். அவர் ஜெயலலிதா, கலைஞர், ஜெயலலிதா இந்த 2 ஆளுமைகள் இருக்கும்போது அவர் வந்து அங்க பேசியிருக்காரு. 2 பேருக்கு உடனான அந்த நட்பு இதெல்லாம் எப்படி அவருக்கு? இல்லை, அவர் காங்கிரஸ் நட்பாக இருக்கும்போது திமுகவோட கலைஞரோட நட்பாக தான் இருப்பார். காங்கிரஸ் திமுகவும் ஒரு எதிரெதிர் முகாமில் இருக்கும்போது அப்போது திமுகவை அட்டாக் பண்ணுறதில் இருப்பார். அதே மாதிரி தான் ஜெயலலிதாவோடையும். இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து 2004 அப்புறம் காங்கிரஸோட டச்சே கிடையாது. அப்போது இவர் வந்து இவரை பொறுத்த மட்டும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப தீவிரமாக அந்த காங்கிரஸ் தலைவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ தீவிரமாக இருக்கார். அதனால இவர் ஜெயலலிதாவை எதிர்த்து களம் கண்டது தான் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் தான் அதிகம் ரொம்ப. அப்போ தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 2004க்கு முன்னாடி ஜெயலலிதாவே ஓரளவுக்கு காங்கிரஸோட க்ளோஸாக இருந்தாங்க. அதனால் வந்து அது வரையும் ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒரு முரண்பாடுகள் கிடையாது. அதனால் ராஜீவ்காந்தி இருக்கிறவரையும் கூட அது வந்து நல்ல உறவு இருந்து, நரசிம்மராவ் இருக்கிறவரையும் நல்ல 96க்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு பிரச்சனைக்குள்ளார ஒரு விஷயமாக மாறுது. ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் இவருடைய கருத்துக்கள்லாம் ஏடிஎம்கேவை எதிர்த்து நிறையா கருத்துக்கள் இருக்குது. அதே சமயம் திமுக கலைஞரை எதிர்த்தும் சில விஷயங்கள்லாம் அவருக்கு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கார். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து ஈவிகே இளங்கோவன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து காங்கிரஸை தனிப்பட்ட முறையில் இங்கே வளரணும்னு ஒரு ஆசையாக இருந்தார். தனிப்பட்ட முறையில் காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தார். அவருடைய மகன் இறப்புக்கு பிறகு ரொம்ப டல் ஆகிட்டார். அவரே உடம்பு முடியாதபடி ஆகிட்டார். அவருக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. அவருக்கு அடியாச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து தான் ரிட்டையர் ஆகிட்டு தன்னோட மகனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தார். அதனால தான் எம்எல்ஏவாக அவரை நிற்க வச்சார். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டு இவர் எம்எல்ஏ ஆக வேண்டி வந்து அது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயமாக மாறிடுது ஆக்சுவலாக. ஆனால் அந்த இறப்புலேருந்தே வந்து அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதனால் வந்து நான் பார்க்குற சமயத்தில் கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப உடல்நிலை முடியாது தான், பேசுகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர் சொல்கிறத பார்த்தா வந்து இதோட நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், பாலிடிக்ஸில் இதுக்கப்புறம் நம்மளால் செயல்பட முடியாதுன்ற லெவலில் தான் அவர் இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து இன்னும் பெரிய இதோட அதிகமான வயசானவங்கலாம் காங்கிரஸில் இருக்காங்க. இவரும் மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரே அரசியல் இதில் இல்லை இவரோட மு.க. ஸ்டாலினோட ஒரு பெரியவர், கொஞ்சம் பெரியவர். இவர் சமகால அரசியல்வாதிகள் தான். ஓரளவுக்கு சமகாலத்தில் வந்தாங்கன்றது உண்மை. இவர் எப்படி 84 இவர் முதல்ல போட்டி போட்டாரோ அப்போது அவர் தான் 84 தான் ஸ்டாலினும் போட்டி போட்டார். ஆனால் 84 அவர் தோத்துட்டார் ஸ்டாலின். மீண்டும் 89 தான் அவர் எம்எல்ஏ ஆகிறார். இவர் 89 இவர் தோத்துட்டார். ஈவிகேஎஸ் தோத்துட்டார். ஆனால் சமகாலத்தில் 2 பேர் வளர்ந்தாங்கன்றது வேறு விஷயம். அவர் காங்கிரஸில் வளர்ந்தார், அவர் திமுகவில் வளர்ந்தார். அவரும் காங்கிரஸில் தலைவர் அளவுக்கு வளர்ந்தார், மத்திய அமைச்சர் வரையும் போனார். ஈவிகேஎஸ் எம்பிஐ மத்திய அமைச்சர் வரையும் போனார். ஸோ அவருக்கும் நல்ல வளர்ச்சி தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி தமிழ்நாடு காங்கிரஸையும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆக்டிவாக வைப்ரண்ட்டாக வச்சுருந்தார். அவர் இருந்தார்னா சத்தியமூர்த்தி மோகனே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். அவர் நிச்சயமாக அதாவது ரொம்ப சாதாரண தொண்டர்கள், அப்படி ஒதுங்கி இருக்கிற தொண்டர்கள் கூட போய் பார்த்து என்ன பண்ணுறியாலாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கட்சி நிலைமையெல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவர் ஒரு தடவை காரில் ஏறும்பொழுதே கூட சத்தியமூர்த்தி மோகனில் வெளில வந்தார்னா ஒரு தடவை சுற்றி பார்ப்பார் யார் இருக்காங்கன்ட்டு. பார்த்துட்டு யாராவது ஓரமாக ஒதுங்கி நின்று பார்க்க முடியாதபடி நின்னாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு எதுக்கு நிற்கிறேன், ஏன் நிற்கிறேன், என்ன விஷயம், எதுக்காக வந்தேன், யாரை பார்க்க வந்தேன், என்ன, அதெல்லாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு தான் அவர் கிளம்புவார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி பல தடவை அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில கிளம்பும்போது அப்படி தான் அந்த கேட்டு பக்கத்தில் யாராவது ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்களா, பார்க்க முடியாமல் நிற்கிறாங்களா, இல்லை அவரோட பிஏவை சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க, ஏன் இவங்களாம் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, என்ன விஷயம், எதுக்காக வந்தேன், அதெல்லாம் கேட்டுட்டு எதுவும் ஒன்று கண்டுக்காத அவர் பாட்டுக்கு நேரம் வந்தோமா காரில் ஏறணுமான்னு போகவே மாட்டார். அவர் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். அவர் பிஏட்ட வந்து ஏதோ ஒரு மனு கொடுத்து அது வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதை வந்து சரியாக இவர் பார்வைக்கு கொண்டு வரல அப்படின்னா ரொம்ப கோச்சிப்பார். ஒரு தடவை ஒரு வயசான அம்மா ஏதோ முதியோர் பென்ஷன் அவங்க தொகுதியில் வந்தாங்கன்ட்டு கொடுத்ததை அந்த இவர் வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வாங்கி வச்சுட்டார், அந்த பிஏ வாங்கி வச்சுட்டார். அப்புறம் அந்த அம்மா 2 மாதம் கழித்து வந்தபோது அந்த அம்மா சொல்லிச்சு, நான் 2 மாதம் முன்னாடி ஐயா நான் வந்து கொடுத்துட்டேன், உங்கள் பிஏட்ட தான் கொடுத்துட்டு போனேன், நீங்கள் கொஞ்சம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி கொடுங்க, எனக்கு ரொம்ப 4-5 தடவை போயிட்டு ஒன்றும் நடக்கலைன்னு நம்ம 2 மாதம் முன்னாடி வந்தது, ஏன் இந்த அம்மா 2 மாதம் கொடுத்து நீ வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பிஏவை ரொம்ப கொச்சின்ட்டார் ரொம்ப அவர். அதனால் வந்து இவருடைய கவனத்துக்கு எதுவும் வராது இருந்தாலே வந்து உடனே வந்து இதாகிடுவார். அவரே வந்து கேட்பார் எல்லாரையுமே,
வெளியில் யார் நின்னாலுமே அவர் பிஏவை சுற்றி 4 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜேர்னலிஸ்டோட ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக கான்டாக்டில் வச்சுருப்பார். ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஆஃப் த ரெக்கார்டாக வந்து பேசி அது கிளாரிஃபை எல்லாம் பண்ணுவார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுவார். நீங்கள் எது வரையும் எழுதலாம், எது வரையும் எழுதக்கூடாது, எதெல்லாம் எழுதலாம், எதெல்லாம் எழுதக்கூடாது, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் சார், இதெல்லாம் எழுதாதீங்க, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லுவார். ஏன்னா இதெல்லாம் காங்கிரஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியோட நன்மைக்காக சொல்கிறேன் நான், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். சில போது சில இன்டர்வியூவில் வந்து சில கேள்விகள் நம்ம வந்து அவர் சில கருத்துக்கள் சொல்ல வரணும்னு நினச்சாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, நான் சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு அவரே சொல்லுவார். அப்போ நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் போட்டு நீங்களே இல்லை ஏன்னா இந்த விஷயம் வந்து வெளியில் போகணும், இந்த விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், காங்கிரஸோட நன்மைக்காக சொல்லணும்னு விரும்புகிறேன் அவர் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பலது என்னோட பேட்டிலேயே அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. அதனால் காங்கிரஸோடைய நன்மை கட்சியோடைய நன்மை தான். பல பேர் விலகி போன போதோ, காங்கிரஸை குறை சொல்லிட்டு எல்லாம் தோற்ற போது ஓடின போதெல்லாம் இவர் சிவாஜியோட ஆளாக இருந்ததுனால, ரொம்ப அவருக்கு வேண்டியதுனால அவர் வந்து சிவாஜி போனபோது போனாரே தவிர, மற்றபடி அவர் உள்ளம் முழுக்க வந்து காங்கிரஸ் தான் அவருக்கு ஆக்சுவலாக. அவர் பை மைண்ட் வந்து பெரியாரோட தொண்டன், பை ஹார்ட் அண்ட் மைண்ட் அவரோட இதயமும் மூளையும் வந்து பெரியாரோடைய தொண்டனாக இருந்தது. அதே சமயம் அது காங்கிரஸுக்கு ஒரு லாயல்ட்டி, விசுவாசத்தோடு இருந்தது. ஆக்சுவலாக வந்து சிவாஜியே காங்கிரஸ்காரர் தான். அந்த சமயத்தில் ஒரு ராஜீவ்காந்தியோட ஜெயலலிதா ஆதரவு போக்குனால அது மாதிரி போச்சே தவிர, மற்றபடி வேறு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் அவருக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது. அவருக்கு சரியாக தமிழ் அரசு கவனிக்கலைன்னு, இந்த காங்கிரஸ் அவர் சரியாக கவனிக்கலைன்னு அவருக்கு கோபம் இருந்தது. அது வேறு விஷயம். இப்போ அவருக்கும் மூப்பனாருக்கும் ஒரு பிரச்சனை தமிழ்நாடு காங்கிரஸில் ஓடி இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட அவருடைய சிஷ்யன் தான் அவர் ஈவி.கே. இளங்கோவன், சிவாஜியோட தான் இருந்தார். அவர் வந்து வாசனோட பேசி வாசனை வந்து காங்கிரஸுக்கு கொண்டு வந்தார். அப்புறம் வாசன் தமிழ்நாடு காங்கிரஸில் எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு அவர் காங்கிரஸை முதுகுல குத்திட்டு அவர் போனார்னு பார்த்துக்கலாம். நீங்கள் 2004லேருந்து 14 வரையும் பதவியை வகிச்சுட்டு அவர் முதுகில் குத்திட்டு அவர் போய் இப்போது பாஜகவில் எம்பி ஆகிட்டார். ஆனால் இவர் ஈவி.கே.எஸ் வந்து தொடர்ந்து காங்கிரஸ்லேயே இருக்கார். ஸோ அது அவருடைய விஸ்வாசம் தான் சார். அவருடைய விஸ்வாசம் ப்ளஸ் வெளிப்படைத்தன்மை இது இருக்குல்ல, அதுதான் ஈவி.கே.எஸ். விஸ்வாசம் ப்ளஸ் வெளிப்படைத்தன்மை, ஒரு மனசில் இருக்கிறத டப்புன்னு பேசுகிற விஷயம், அதுதான் வந்து ஈவி.கே.எஸ். மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்ல போனால் விஸ்வாசம் ப்ளஸ் வெளிப்படைத்தன்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஈவி.கே.எஸ். அவருடைய அந்த இழப்பு காங்கிரஸுக்கு எவ்வளோ பெரிய நிச்சயமாக சார். இப்போது தமிழ்நாடு காங்கிரஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, இந்த திராவிட கட்சிகளோட முதுகில் சவாரி பண்ணுறது வந்து பதவி கிடைக்கிறவங்களுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், பட் காங்கிரஸுக்கு நல்லது இல்லை அப்படின்றத ஒரு பல தடவை அவரே எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு. இதே அதிமுக திமுக வின் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்க. பட் அவரே என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து சரியான ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதில் பெரிய தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு வந்து காங்கிரஸ் தன் சொந்த காலில் இங்கே வளரணுன்றது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருந்தது. தனிப்பெருங்கட்சியாக இருக்கணுன்றது அவருடைய தனிப்பெருங்கட்சியாக இருக்கணும், சொந்த காலில் வளரணும் அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கேற்றபடி இங்கே வந்து மேலிடம் வந்து இந்த தமிழ்நாடு காங்கிரஸை வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய கைப்பாவை மாதிரி இங்கே நடத்தியிருந்தாங்களே தவிர, இங்கே இருக்கிற கோஷ்டி பூசலையும் சரி பண்ண முடியல. இங்கே யார் தலைவரானாலும் அவருக்கு எதிராக பல கோஷ்டிகள் வரும். அதனால் இங்கே வந்து இந்த காங்கிரஸ்குள்ளே ஒற்றுமைப்படுத்த முடியல. ஆனாலுமே வந்து அந்த சூழலில் கூட வந்து காங்கிரஸுக்காக ஒரு ஃபைட் பண்ண ஒரு தலைவராக தான் ஈவி.கே.எஸ் இருந்தார். எதிர்காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து அவர் ஆக்டிவாக செயல்பட முடியல. அவர் இருந்த வரையும் மேக்ஸிமம் தமிழ்நாடு காங்கிரஸை வந்து ஓரளவுக்கு லைவ்லியாக கொஞ்சம் ஒரு இதாக வச்சுருந்தார், லைவ்லியாக வச்சுருந்தாருன்னு தான் ஒரு ஒரு உயிரோட்டமாக அதை வச்சுருந்தாருன்னு தான் உண்மை. ஆக்சுவலாக அவரை பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தனிப்பெருங்கட்சி தனியாகவே வந்து களம் காணணும், இண்டிபெண்ட்டாக அந்த திராவிட கட்சிகளோட முதுகில் பயணம் பண்ணுறதை வந்து தவிர்க்கணுன்றது தான் அவருடைய பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து அது அவருடைய காலத்தில் வந்து நிறைவேறலை. அது இனிமேலும் நிறைவேறதுக்கான சூழல் இங்கே இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா இங்கே காங்கிரஸை வளர்க்குறதுக்கான முயற்சிகள் யாரும் இறங்குற மாதிரி தெரியல. அவங்கவுங்க எலெக்ஷன் வரும்போது ஒரு கொடுக்குற சீட்டுகளை வாங்கிட்டு யார் யாருக்கு பெனிஃபிட் இருக்கோ அவங்க மட்டும் எலெக்ஷனில் நிற்கிற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக அவருடைய அந்த காங்கிரஸ் தனித்தே பலம் பெற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே யார் எடுக்க போகிறாங்க, எப்படி அதோட எதிர்காலம் உருவாக போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சூழலில் அவருடைய இழப்புன்றது வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு இழப்பு தான், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்களும் ரெட்ரோலுக்ஸின் சார்பாக அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.